முன்னாடி 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 வானே முன்னாடி வானே. கல்விக்கடன் அப்படிங்கிறது பேங்க்ஸ் மூலமாக முன்னர் பேசின சொன்ன மாதிரி உயர்கல்வி போகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவங்களால ஃபீஸு அதே போல் அதுக்கு அந்த படிக்கிறதுக்குள்ள செலவுகள் அவங்களால பண்ண முடியல, பேரண்ட்ஸ்னால பண்ண முடியல அப்படின்னா அந்த கடனாக வாங்கி அந்த கடனை வந்து வேலை கிடைச்ச பிறகு அந்த கோர்ஸ் பீரியட் முடிச்சு ஒரு வருஷம் கொடுத்துருச்சு. அதுக்கு பிறகு திருப்பி வந்து செலுத்துகிற மாதிரி கல்வி திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டு இப்போவுமே அது செயல்பாட்டில் இருந்துச்சு. இந்த கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள் வரையில் பேசும்போது ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தான் நம்மளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டு. ஆனால் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்துறது ஒரு டிபார்ட்மெண்ட் துறை மூலமாக செயல்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு துறைக்கு சொல்றதுக்கு இல்லை. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பேங்கர்ஸ் கமிட்டி ஒன்று உண்டு. ஸோ அந்த கமிட்டியில் நம்ம ஆன்லைன் மூலமாக இப்போ வந்து வித்யாலட்சுமி போர்ட்டல், ஜனசம்பத் போர்ட்டல் அப்படின்ட்டு 2 ஆன்லைன் போர்ட்டல் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆன்லைன் போர்ட்டலில் வரக்கூடிய பெட்டிஷன்ஸ், தட் இஸ் அப்ளிகேஷன்ஸ், அந்த அப்ளிகேஷன்ஸ் எந்த பேங்க்கில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த பேங்க் மூலமாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக நம்ம ரெடி பண்ணுறோம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில். ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து கல்வி கடனை வந்து கொடுத்துருக்கோம். மாநில அளவில் பார்த்தா நம்மளுக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், நிதித்துறை வந்து இந்த ஆக்டிவிட்டீஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மாநிலத்தில் உள்ள டோட்டல் டார்கெட்டை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பிரித்து கொடுத்த டார்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம மாவட்டத்தில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும். ஏன்னா இது நிறைய பேருக்கு கல்வி கடன் எடுத்துக்கலாம்ன்றது தெரியாதவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு கடன் தேவை இருக்குது, பேங்க்ல போகாமல் லோக்கல் ஏதாவது ஃபண்ட் மொபிலைஸ் பண்ணுறது, அதை வச்சு படிப்புக்கு ஃபீஸை கட்டுறது, அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கட்டுவாங்க, அடுத்த வருஷம் வந்து பணம் கலெக்ட் பண்ண முடியல, மொபிலைஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த படிப்பு நிறுத்த முடியும். ஒரு சில குழந்தைகள் நம்ம பார்க்க வரும்போது அடுத்த வாரம் பரீட்சை, ஃபீஸ் கட்ட முடியல, ஏன் கல்வி கடன் அப்ளை பண்ணாங்கன்னு கேட்டால் அந்த மாதிரி இருக்கா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது போன்ற முகாம்கள் நடக்குது. ஒன்று ஏற்கனவே அப்ளை பண்ணியவர்களுக்கு நம்ம கடன் ஆணைகள் வழங்குறோம். அது இல்லாமல் இரண்டாவது வந்து இந்த விழிப்புணர்வு மக்களிடம் போய் செய்யணும். கல்வி கடன் அப்படின்னு ஒன்று இருக்கு, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களோட டியூஷன் ஃபீஸு, அந்த ஹாஸ்டல் ஃபீஸு, இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது, அதெல்லாம் வந்து இதில் பெறலாம் அப்படின்ற விழிப்புணர்வு கூடுதல் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அடிப்படையில் தான் இது போன்ற முகாம்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த வருஷம் நம்ம 11 முகாம்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அரேஞ்ச் பண்ணுறோம். மாவட்ட முன்னோடிக்கு இணைந்து கல்லூரியில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு கல்வி கடன் வழங்குகின்ற வகையில் ஏறத்தாழ 81 மாணாக்கர்களுக்கு 3,07,00,000 ரூபாய் மதிப்பிலான நிதியினை வழங்குகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியுடைய தலைவர் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசாரி கல்வியஸ் அவர்கள் தேவைப்படுபவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு கடன்களை கொடுக்கிறார்கள். ஆக வாங்குற டெபாசிட்டு கடனாக கொடுக்குறோம். கொடுத்துட்டு திருப்பி அந்த பணம் வந்தால்தான் மற்ற வாய்ப்பாளர்களுக்கு வழங்க முடியும். வாங்கினவர்களே வாங்கி வச்சிருந்தாக்க நாளைக்கு ரைட்டு செய்தவர்கள், டெபாசிட் செய்தவர்கள் பணத்தை எடுத்து வந்தாக்க கொடுக்க முடியாமல் போயிடும். ஆகவே இந்த நிலைகள் மாற வேண்டும். கடன்களை ஏராளமாக பெற வேண்டும். கடன்கள் ஒரு தரவில்லை. அப்படி பெறுகின்ற கடன்களை உரிய காலகட்டங்களில் அதை திருப்பி செலுத்துகின்ற பழக்கத்தையும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய தேவை, நம்முடைய வாய்ப்பு முடித்தவுடன் பிறருக்கு நம்மை கொண்டு பலருக்கு உதவ வேண்டும். உதவி புரியணும்னா நாம வாங்கிய கடனை செலுத்த வேண்டும் என்ற உணர்வை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இன்றைக்கு பல்வேறு காரணங்கள் எந்த அளவுக்கு மாணவ மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது, தொகை குறைந்தாலும் இதுதான் திருப்தியாக இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு சொன்னதை போல இன்று இந்த நிகழ்வின் மூலம் மட்டும் மொத்தமாக சென்ற ஆண்டு
1766 மாணவ செல்வங்களுக்கு 24 லட்சம் ரூபாய் கடன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று பல முகாம்கள் நடத்தினால் அந்த பயனாளிகளை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 81 மாணவ செல்வங்களுக்கு 3,06 லட்சம் ரூபாய் மதிப்பான கடன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அப்படி வளர்கின்ற அந்த கடன்களை வளர்கின்ற இந்திய ஓவர்சீஸ் வங்கி, ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ஐடிபிஐ, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் வங்கி போன்ற வங்கிகளுக்கும் நான் இந்த நேரத்தில் எழுதி சொல்லி வாங்கி வரமா அப்துல்லா ஐயாயிரம்மா மடங்கு அண்ணே அப்படிங்க வாங்க அண்ணே அப்படிங்க வாங்க ஐயா ஐயா சார் இதை கேட்குறேன் 45 லட்சம் மதிப்பீடு ரூபாய் 5 லட்சம் மதிப்பீடு அனுமதி வழங்க ரூபாய் 5 லட்சம் மதிப்பீடு அனுமதி நாடுகள் நல்லா எடுத்துக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். நிகழ்ச்சி இனிதே துவங்க உள்ளது. நிகழ்ச்சியை துவங்குமாக படித்த பள்ளி படிப்பை உயர்ந்த